வெல்கம் டு கீதா சிசி சமையல். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பூரணம் கொழுக்கட்டை, இது ஒரு டிஃப்ரெண்ட்டானது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள்: 1 கப்பு வறுத்து தோல் நீக்கிய கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் எள்ளு, ஏலக்காய் ஒரு 6. இதை நல்லா அரைச்சிட்டு இது கூட எந்த அளவு கடலைப்பருப்பு எடுத்தோமோ அதே அளவுக்கு கருப்பட்டி இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ 2 கப்பு மாவு எடுத்தாச்சு. இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுக்கு தண்ணி மாவு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு 1:1 எடுத்துகிட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கணும், மொத்தமாக கலந்துக்கக்கூடாது. அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். இது கொஞ்சம் வெந்து மாவு வந்துடும். இதோட கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது சூடு பொறுக்கிற அளவு வந்தவுடனே இப்போ கையில் மாவை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நமக்கு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை சின்னதாக அப்படி கிண்ணம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மடித்து விட்டலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும் பாருங்கள். இப்போது இட்லி பேனில் எண்ணெய் தடவிட்டு வச்சுருக்கேன். மோதகம் மாதிரி ஒரு 2. அவ்வளோதான். இது ஒரு 8 to 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது நாம் விநாயகருக்கு படைக்க வேண்டியது தான். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டு எவ்ரி ஒன். தேங்க்யூ.